நம்பிக்கை நண்பர்களே, பொதுக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் உப்பாகவும் ஒளியாகவும் உண்மைக்கு சான்றாகவும் என்னும் ஒரு மைய சிந்தனையில் நான் உங்களை அழைக்கிறேன். நாம் குளம் குட்டைகளில் வாத்து கூட்டம் நீந்தி செல்வதை பார்த்திருப்போம். அந்த வாத்துகள் நீந்தி செல்லும் பொழுது அவர்களுடைய உடல் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். அந்த உடலில் ஒரு விதமான சலனமோ அசைவுகளோ காணப்படாது. ஆனால் வாத்து கூட்டம் முன்னோக்கி அவ்வாறு சீராக நகர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியும். அந்த வாத்துகளுடைய கால்கள் தண்ணீருக்கு உள்ளிருந்து இடைவிடாமல் தொடர்ந்து நீந்தி கொண்டே இருக்கும் அல்லது இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த கால்கள் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டு இருக்கும் வரை வாத்து கூட்டம் தன்னுடைய உடலில் ஒரு சலனமோ அசைவோ இல்லாமல் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வாத்து கூட்டத்தினுடைய பிம்பத்தை வைத்துதான் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த வாத்தினுடைய கால்கள் இல்லை, என்னை அனைவருமே காண வேண்டும் என்று தண்ணீருக்குள் வெளியே வந்து மேலே நம்மை பார்த்து நின்றால் நிச்சயமாக அந்த வாத்து கூட்டம் இவ்வளவு அழகான ஒரு நீச்சலை அடிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறுகிறார். அதாவது நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள், இருக்க வேண்டும் என்று கூறவில்லை, இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறுகிறார். அதே நேரத்தில் அந்த உப்பு தன்மையும் ஒளியினுடைய தன்மையும் நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்பது இயேசுனுடைய வாதமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உப்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த உப்பையும் ஒளியையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா? இல்லை எங்கேயாவது நாம் பயணப்பட்டு செல்ல வேண்டுமா என்றால் தேவையில்லை. உப்பும் ஒளியும் நம்முடைய அன்றாட வாழ்விலே காணப்படக்கூடிய மிகவும் அவசியமான பொருட்களாக இருக்கிறது. எனவே இயேசுனுடைய பல்வேறு ஊமைகளிலே இந்த அவசியமான பொருட்களை அவர் சுட்டிக்காட்டி விளக்கம் தருவதை அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே உப்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? உப்பு முதலில் உணவிற்கு சுவை ஊட்டுகிறது. அது எவ்வாறு சுவை ஊட்டுகிறது என்றால், உப்பு எப்பொழுது தன்னை அந்த குழம்பிலே கரைக்கின்றதோ, அந்த உணவில் கரைக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த உணவுக்கு சுவையினை கொடுக்கிறது. கரையாமல் தன் பாட்டிலே நிலையாக நின்று விட்டால் நிச்சயமாக அது ஒரு சுவையான உணவாக இருக்காது. இரண்டாவது, உப்பு தன்னை கரைத்து உணவை தருவதால் எப்பொழுது நாம் உணவு சுவையாக இருக்கிறதோ அப்பொழுது நாம் உப்பை மறந்து விடுகிறோம். ஆனால் எப்பொழுது உப்பு இல்லை என்று நாம் கண்டுகொள்கிறோம் என்றால் உணவு சுவையில்லாமல் இருக்கும் பொழுது உப்பு இல்லை என்று கண்டுகொள்கிறோம். அதுபோலதான் இந்த சமூகத்தில் அல்லது இந்த பங்கு சமூகத்தில் ஆலயத்தில் பலருடைய பங்கேற்பும் இருக்கிறது. பலரும் பலவிதமான பங்கேற்பினை கொடுக்கிறார்கள். அது இந்த பங்கு சமூகமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாடாக கிராமமாக இருக்கலாம். எப்பொழுது உங்களுடைய பங்கேற்பு அங்கே அளிக்கப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் கண்டுகொள்ளப்பட மாட்டீர்கள், நீங்கள் கரைந்து விடுவீர்கள். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், நாம் இல்லாமல் இருப்பது அங்கே உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒரு விதத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதை உப்பு சொல்லித் தருகிறது. அதாவது எப்பொழுது உப்பு அங்கு இல்லையோ அப்பொழுது அனைவரும் உப்பை தேடுகிறார்கள். அனைத்திலும் உப்பு இருந்தது என்றால் உப்பை மறந்து விடுகிறார்கள். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் அங்கு இருக்கிறோமோ அப்பொழுது நம்மை மறைத்துக் கொள்கிறோம். பலரும் நம்மை கண்டுகொள்வதில்லை, நாம் இருப்பதை கண்டுகொள்வதில்லை. ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது எவரெல்லாம் இந்த சமூகத்தில் நிச்சயமாக வளர்ச்சிக்காக உழைத்தார்களோ அவர்களுடைய இருத்தல் அங்கே கண்டுகொள்ளப்படும் என்பதை உப்பு தெளிவுபடுத்துகிறது. அவனுக்கு இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, உப்பானது ஒரு பதப்படுத்துதலுக்கு உதவும் ஒரு பொருளாக இருக்கிறது. அதாவது ஒரு உணவுப் பொருளை அல்லது சில பொருட்களை கெட்டு போகாமல் இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. உப்பு பதப்படுத்தப்படக்கூடிய பொருளாக அல்லது ஒரு பிரிசர்வேட்டிவாக பயன்படுகிறது என்பது எதனை சுட்டி காட்டுகிறது என்றால், நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த இறை நம்பிக்கையை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம், அதனை நம்முடைய வாழ்விலை பயன்படுத்துகிறோம். அதே நம்பிக்கையை இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதனை நாம் கெட்டுவிடாமல், அதனை சீர்குலைக்காமல் புதிய தலைமுறையினர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து அவர்களுடைய வாழ்விலும் வழிகாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை உப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே
நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்ற விதத்திலே அல்லது திருமுழுக்கு பெற்றோர்கள் என்ற விதத்திலே திருச்சபையினுடைய திருத்தூதர்கள் என்னும் ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த வாழ்விற்கு சுவை கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை உப்பு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நீங்கள் வாழ்விற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஒளியினுடைய தன்மையை நாம் விளக்கும் பொழுது, ஒளியானது வெளிச்சம் தருகிறது, நம்மை வழிகாட்டுகிறது, உண்மையை உரத்தி சொல்கிறது. ஒளி விளக்கம் கொடுக்கிறது. ஒளி அங்கிருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் அல்லது ஐயங்களை எல்லாம் நம்மிடமிருந்து விலக்குகிறது. எனவே வழிகாட்டுவது ஒளியினுடைய பண்பாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஒளி எங்கே ஒளிர வேண்டும்? நம்முடைய ஒளி எங்கு வளமை இருக்கிறதோ, எங்கு வாழ்வு இருக்கிறதோ, எங்கு பகட்டி இருக்கிறதோ, எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ, அங்கு நம்முடைய ஒளியை ஒளிரச் செய்து நம்முடைய ஒளியினுடைய பயன்பாடே இல்லாமல் போவதற்கு பதிலாக, எங்கே இருள் இருக்கிறதோ, எங்கே குழப்பம் இருக்கிறதோ, எங்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறதோ, அங்கு நம்முடைய ஒளியை ஒளிரச் செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள ஒளியாக இருக்கும். இதைத்தான் உங்கள் ஒளி இருளில் ஒளிக. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு நானும் செல்வேன், நானும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்பதல்ல. மாறாக எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு சென்று நம்முடைய ஒளியின் வழியை காட்டும் பொழுது நிச்சயமாக அது ஒரு பயனற்ற வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதே இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிக்காட்டும் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இயேசு நம்மை அழைக்கிறார், நீங்கள் உப்பும் ஒளியுமாக, அதாவது ருசியும் வழியுமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பங்கெடுப்போம்.